ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வேலை இன்றைய நல்ல நாளில் நீ தொட்டிருக்கின்றாய். உன் வாழ்விற்கு மிக பெரிய அளவில் நல்லது நடக்கப் போகின்றது. நீ காத்திருந்த அத்தனை மகிழ்ச்சியும் உன்னுடைய வாழ்வில் ஒரு சேர வந்து கிடைக்கக்கூடிய நாள் இன்றுதான். சிலர் உன்னை அழ வைக்கின்றார்களே, உன்னை வாழ வைக்காமல் வேடிக்கை பார்க்கின்றார்களே என்று கவலைப்படாதே. அதே இடத்தில் உன் வாழ்வை மீட்டு கொடுத்து உன்னுடைய முருகன் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று நிரூபிக்கும் வகையில் அந்த இடத்தில் உன்னை நான் மதிப்போடும் மரியாதையோடும் சகல சௌபாகியத்தோடும் வாழவும் வைப்பேன். உன் வாழ்வில் நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையானாலும் துன்பமானாலும் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக மட்டும் வரவில்லை. எதிர்காலத்தில் நீ நன்றாக வாழ வேண்டும், பல முன்னேற்றங்களை பெற வேண்டும் என்பதற்காகவும் வருகின்றது என்பதை தெரிந்து கொள். ஒவ்வொரு துன்பமும் ஏதோ ஒரு இன்பத்தை உள்ளே மகிழ்ச்சியை ஒளித்து வைத்துதான் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, அடுத்த நிமிடம் கூட நிச்சயமில்லாத வாழ்க்கைதான் இது. அதனால் யாரையும் முடிந்த அளவில் காயப்படுத்தாமல் புண்படுத்தாமல் யாரையும் நோகடிக்காமல் எல்லோரையும் மகிழ்வாக வைத்து நீ மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். பிறருக்கு எது தேவையோ அதை செய்ய எப்பொழுதும் சங்கடப்படாதே. பிறருடைய தேவைகளை உன்னால் முடிந்த அளவிற்கு பூர்த்தி செய்து அவர்கள் மகிழ்வதை பார்த்து மகிழ்ச்சி கொள். என் அன்பு குழந்தையே, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் மனப்பான்மையும் உன்னிடம் இருந்து விட்டால் உன்னுடைய நிம்மதியை யாராலும் பறித்துவிட முடியாது. அடுத்து என்ன நடக்குமோ என்ற கவலை உனக்குள் இருக்கும் வரை அந்த நினைவு உன்னை நிம்மதியாக வாழ விடாது. அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வியை உன் மனதிலிருந்து எடுத்துவிடு. இப்பொழுது உன் கரத்தில் இருக்கக்கூடிய உன் வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணத்தையும் நீ சிறப்பாக வாழ கற்றுக்கொள். நடக்கும் அனைத்தும் நல்லபடியாக தானாக நடக்கும். ஆகாயம் இருக்கின்றது என்றால் அதில் 1000 நட்சத்திரங்கள் இருப்பது போல வாழ்க்கை இருக்கின்றது என்றால் அதில் 1000 இன்பங்களும் துன்பங்களும் கலந்து இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவதைப் போல உனக்குள் எழுகின்ற தன்னம்பிக்கையானது உன்னுடைய துன்பத்தை மறைத்துவிடும், உன்னுடைய பிரச்சனையை ஒழித்து கட்டிவிடும். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எந்த அளவிற்கு நாம் குறைவாக வைத்திருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலையானதாக இருக்கும். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அடுக்கடுக்காக வளர்த்து கொண்டே போனால்தான் அந்த இடத்தில் நிம்மதி குறைந்து கொண்டே போகின்றது. என் அன்பு குழந்தையே, யாரையும் அதிக அளவில் தூக்கி சுமந்து கொண்டு இருக்காதே. வைக்க வேண்டிய இடத்தில் பிறரை வைக்காவிட்டால் இருக்க வேண்டிய இடத்தில் நாம் இருப்பது கடினமாகிவிடும். அன்பும் பாசமும் அளவோடு இருந்தால் எப்பொழுதும் நிம்மதியும் நிலையானதாக இருக்கும். என்னை தொடர்ந்து வணங்கி வா. உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் மாயமாகிவிடும். உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் நலமாக வாழ வைப்பேன். நல்லதே நடக்கும்.